ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வீடு, நிலம், வாகனம் தொடர்பான நிறைய நல்ல செய்திகள், குட் நியூஸ் இவர்களுக்கு ஏற்படும். இதன் காரணம், 4ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சி பலம் மட்டுமா அப்படின்னு பார்த்தா மெயினா காதலா இருக்கலாம், தாம்பத்திய வாழ்க்கையா இருக்கலாம், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கலாம். இதெல்லாம் இது நாள் வரை எங்கெல்லாம் பிரேக்கப் ஆக இருந்தது, எங்கெல்லாம் கேப் ஆக இருந்ததோ அந்த கேப் எல்லாம் இணைந்து விடும். அது 5ஆம் இடம்ங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். சார் மதி மயங்குவோமா அப்படின்னா கண்டிப்பாக மயங்குவோம். எப்போ சார் மயங்குவோம் அப்படின்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிறது வாக்குஸ்தானத்தில். அப்போ நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஒரு வார்த்தை கொல்லும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். ரிஷபராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்ன சொல்கிறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வீடு, நிலம், வாகனம் தொடர்பான நிறைய நல்ல செய்திகள், குட் நியூஸ் இவர்களுக்கு ஏற்படும். இதன் காரணம், 4ஆம் அதிபதி சூரியன் 4ஆம் வீட்டில், சொந்த வீட்டில் ஆட்சி பலம் மட்டுமா அப்படின்னு பார்த்தா பூரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சூரியன் வர்க்கோத்தமம் என்ற நிலையையும், பூரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சரிக்கும் பொழுது புஷ்கர் நவாம்சம் என்ற அமைப்பிலும், திரும்ப உத்தரம் 1ஆம் பாதத்துக்கு வரும் பொழுது இதில் புஷ்கர் நவாம்சம் என்ற ஒரு அமைப்பும் வருகிறது. இதெல்லாமே ஆட்சி பலத்தை விட இன்னும் அதுக்கும் மேல் என்று சொல்வதை போல் இன்னும் நிறைய விஷயங்கள் இவரை நோக்கி வரும். சுகஸ்தானம், கம்ஃபர்ட், லக்ஸரி, எதற்கும் நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்வதை போல் ஏன் இவர்களுக்கு வீடு, நிலம், மனை இதெல்லாம் கூடி வருகிறதுனா, ராசியாதிபதி சொந்த வீட்டுல ஆட்சி பலம். அப்போ அந்த ராசியாதிபதி மெயினா எந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் அப்படின்னா, ராகுவின் நட்சத்திரத்துல. ராகுவின் 4ஆம் பாதத்தில் சுக்கிரன் நுழையும் பொழுது நவாம்சத்தில் புஷ்கர நவாம்சமாக மீனராசி மண்டலத்துக்கு வருகிறது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ராசிக்கு 11ஆம் இடம், ராகு 10ஆம் வீட்டில் இருக்கிறார். இதெல்லாமே நாம் நிலையான சொத்துக்களை, வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்களை வாங்குவது, இது நாள் வரை நமக்கு எதெல்லாம் தடைப்பட்டு வந்தது, தாமதமானது. சார் கவுண்டர்ல தான் சார் நின்ன, நான் போய் பில்லு கட்டும் பொழுது அவர் டீ பிரேக்னு லாக் பண்ணிட்டு போயிருவார் சார் அப்படின்னு எந்தெந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தடை விலகும், தாமதம் விலகும், அசுர வேகம் எடுப்பார்கள். 6ஆம் இடத்தில் சொந்த வீட்டில் சுக்கிரன் அமரும் பொழுது அது 10க்கு 9ஆகவும் 9க்கு 10ஆகவும் தொழிலுக்கு ஜீவனமாகவும் ஜீவனத்துக்கு பாக்கியமாகவும் வருவதனால் இன்னும் நிறைய இவர்கள் பாக்கியங்கள், சொத்துக்கள், சுகங்கள் எல்லாமே வாங்குவது, வாங்கின விஷயத்தை அனுபவிப்பது, அது ஒரு லாங் டேர்ம் பிளான். இன்னைக்கு நான் ரோஜா பூ வச்சேன், நாளைக்கு பூத்துச்சு, நாளானைக்கு செடி இல்லை அப்படிங்கிற மாதிரி தேக்கு மரம் நடக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. மெயினா காதலா இருக்கலாம், தாம்பத்திய வாழ்க்கையா இருக்கலாம், கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கலாம். இதெல்லாம் இது நாள் வரை எங்கெல்லாம் பிரேக்கப் ஆக இருந்தது, எங்கெல்லாம் கேப் ஆக இருந்ததோ அந்த கேப் எல்லாம் இணைந்து விடும். ஏன்னா 5ஆம் வீட்டில் புதன், சொந்த வீட்டில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம். இந்த புதனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறது யாரு அப்படின்னா, சாட்டர்ன் 11ஆம் வீட்டிலிருந்து புதனை பார்க்கிறார். அவர் ரிஷபத்துக்கு பூரணமான சுபக்கிரகம். அப்போ லாங் டேர்ம், அது 5ஆம் இடம்ங்கிறது நாம் மதி மயங்கக்கூடிய இடம். சார் மதி மயங்குவோமா அப்படின்னா கண்டிப்பாக மயங்குவோம். எப்போ சார் மயங்குவோம் அப்படின்னா, புதன் சந்திரனுடைய ஹஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது நவாம்சத்துல புதன் எங்க தெரியுங்களா நிப்பாரு? ரிஷபத்திலேயே நிப்பாரு. இதற்கு பேரு புஷ்கர நவாம்சம்னு பேரு.
அது காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நாம் மதிமயங்குவோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பக்கம் 4ஆம் வீட்டில் சூரியன் நிஷ்பலம், 5ஆம் வீட்டில் புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம், சுக்கிரன் சொந்த வீட்டில் ராகு சாரம், 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகு சாரம், ராகுவுக்கு ஒரு திரிகோணத்தில் சுக்கிரன், ஒரு திரிகோணத்தில் செவ்வாய், 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் குரு, பயணஸ்தானத்தில் குரு. ஓவராலாவே நாம் மேலும் மேலும் நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போவது, நிறைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது, நிறைய லாபம் நமக்கு உருவாவது. என லாபஸ்தானாதிபதியே சொந்த வீட்டை பார்க்கிறார். இதற்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட்டு, உறவினர்களுடைய சப்போர்ட்டு, அதற்கு தேவையான நிதி நிலைமை, இது எல்லாமே நம்மை நோக்கி வரும். இதனால் வரை எதையோ இழந்தது போல், ரொம்ப கோபப்பட்டது போல், ரொம்ப பரிதாபமா இருந்தது போன்ற ஒரு நிலைமை இனி ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா, இவர்களுக்கு லாபத்தில் சனி பகவான், லாபாதிபதி சனியை பார்ப்பதும் சொந்த வீட்டை பார்ப்பதும், அஷ்டமாதிபதி மறைவதும், கெட்டவன் கெடுவதும் மேலும் மேலும் இவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தித்தான் கொடுக்கும். இதெல்லாமே பிளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிறது வாக்குஸ்தானத்தில். அப்போ நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரத்தில் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்வது போல், நம்ம ஏதோ கிளியரா பேசுறோம், ஒரு 1 hour வளவள கொலகொலன்னு பேச வேண்டிய விஷயத்த ஒரே வார்த்தையில நம்ம சொல்றோம்னு நினைச்சு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த வார்த்தை நமக்கே எதிரியாக வந்துவிடும். இது சில நேரத்துல கணவன் மனைவிக்குள் ஏற்படுவதற்கான அமைப்பும் இருக்கிறது. ஏன்னா இந்த செவ்வாய் தானே இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ அது அந்த ராகுவுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் பொழுது கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பா ராகுவோடைய 4வது பாதம், திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது கூடுதல் கவனம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதையும் தவிர இவர்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை இல்லை. ஆனா இந்த 8ஆம் வீட்டுக்கு செவ்வாயுடைய 7வது பார்வையும் சனியுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விடுகிறது. 8ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வாகனத்தில் பயணிக்கும் பொழுது, பொதுவா பாடி ஏறும் பொழுது, பாத்ரூம்ல குளிக்கும் பொழுது, இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்தில் எண்ணெய் சிந்தி இருக்கும், தெரியாமல் காலை வைத்து விடுவோம். விபத்துக்கள் எந்த நேரத்திலும் நமக்கு வராத அளவுக்கு தலை கவச்சம் அணிந்து கொள்வது, நம்மை பத்திரப்படுத்திக் கொள்வது, நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வது, அதிக வேகம் இல்லாமல் மிதமாக பயணிப்பது. சார் இதெல்லாம் கஷ்டம் சார், இதெல்லாம் எனக்கு வருமா சார் அப்படின்னு கேட்டா, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கொஞ்சம் யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் ஈடுபடுவது, கொஞ்சம் லேட்டா வர்றதுனால நமக்கு பிரச்சனை இல்லை என்பதை உணர்வது, இதெல்லாமே நமக்கு பிளஸ். நமக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய ராசியாதிபதியே 6ஆம் வீட்டுல தான் போய் உட்கார்றார். தொழிலுக்காக கடன் வாங்கி கொள்ளுங்கள், நல்ல கடனை வாங்கி கொள்ளுங்கள். 10 ரூபா கடன் வாங்கினா அதை வைத்து 20 ரூபா என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கடனாக இருந்தால் வாங்குங்கள். தேவையில்லாத லக்ஸரி கடன், ஃபேண்டசி கடன், தேவையில்லாத ஒரு 10 பேரை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறது, ஒரு உல்லாச பயணம் போறது, காசை செதறி தூக்கி போடுவது, இதற்கெல்லாம் கடன் வாங்காமல் இருப்பது புத்திசாலித்தனம். நல்ல ஒரு ஜாக்பாட் இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. குறிப்பா ரிஷபராசி சகோதரிகள், கணவன் ரொம்பவும் பரபரப்பாக இருப்பார். அவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன, கணவனை குறிகாட்டுவதும் இங்கு களத்திர ஸ்தானாதிபதி செவ்வாய் ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார் திருவாதிரையில். நீங்க தான் கொஞ்சம் பக்குவமா உங்க ஹஸ்பண்ட அமைதியா தனிமையா சொல்லணும். என்ன சொல்லணும்னா, வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக
பிரயோகிக்க சொல்லணும். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டா பேச சொல்லணும். இல்லைன்னா அமைதியா இருந்துரு, ஆதிவாசி அடக்கிவாசி, ஒரு மாஸ்க போட்டுட்டு சுத்து, கொரோனா முடிஞ்சிருச்சானா மாஸ்க் முடியல போட்டுக்க வேண்டியதான். மேலும் வயதில் மூத்த நபர்களுக்கு வெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் ஒரு நல்ல சமாதானம், ஒரு கம்ஃபர்ட் என்பது ஏற்படும். மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியில் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்துவார்கள். மொத்தத்தில் பெருமாள் வழிபாடு, முருகன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில், சஷ்டி திதிகளில், கிருத்திகை நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் முருகன் வழிபாடு கவசம் போல் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகர மனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலனும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.